ஐயா வணக்கம். வணக்கம். திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு வச்சிருக்காரு, அதை எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு ஐயா விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் நடத்துகின்ற மது ஒழிப்பு மாநாடு என்பது ஒரு அரசியல் வித்தை மாநாடுன்னு தான் சொல்லலாம். அதில் ஒன்றும் சரக்கு ஒன்றும் கிடையாது. அது சரக்கில்லா மாநாடு. அதில் ஒன்றும் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இருக்காது. இது கண்துடைப்பு மாநாடாக தான் தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் பார்க்கிறது. ஆனால் அது எப்படி அந்த நல்லது தானே மது ஒழிப்பு அப்படின்ற ஒரு விஷயம்? நல்லது தான் என்று சொன்னால், அதாவது தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் உள்ள வரை டாஸ்மார்க் மதுப்பிரியர்களுடைய வளர்ச்சியை தான் இருக்குமே தவிர ஒரு காலமும் டாஸ்மார்க் மதுப்பிரியர்களை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. மதுக்கடைகளை திராவிட கட்சிகள் உள்ளவரை ஒரு காலமும் மூட மாட்டார்கள். 1000 திருமாவளவன் வந்தாலும் மது ஒழிப்பை நடத்த திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருந்தால் நடத்துவதற்கு சாத்தியமில்லை. கூட்டணி கட்சியாகவே இருந்துட்டு இது மாதிரி ஒரு மாநாடு வைக்கிறாரு, அதை எப்படி பார்க்குறீங்க? கூட்டணி கட்சி வச்சுக்கிட்டு மாநாடு நடத்துகிறாருன்னா அந்த மாநாட்டுக்கு மாநிலத்தில் படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று மாநில முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அழைப்பு விடுகிறார். உடனே 2 பேரை அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். TKS இளங்கோவனையும் ஐயா RS பாரதி அவர்களையும். என்னென்னா அதோட இவர் விட்டுட்டாருன்னா மாநிலத்தில் எப்படி நிதிஷ்குமார் மாநிலத்தில் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று சொல்லி மூடினாரோ அதே போல் ஸ்டாலின் அவர்களிடம் பேசி இந்த நாளைக்கு இப்போ பவள விழா நேற்று நடந்தது. நான் 24ஆம் தேதி காஞ்சியிலே அண்ணாவினுடைய கொள்கை மதுவிலக்கு கொள்கை தான். அண்ணா மண்டிலே இந்த விழா எடுக்கின்ற பொழுது நான் மதுக்கடைகளை மூடப் போகின்றேன், படிப்படியாகவோ இல்லை பூரணமாக மூடப்படுகிறேன்னு சொன்னால் முடிஞ்சு வச்சு. அதுக்கு அக்டோபர் 2 வரைக்கும் அண்ணன் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நாங்கள் பூரண மதுவிலக்குக்காக மாநிலத்திலேயும் மதுக்கடைகளை மூடப் போகின்றோம், தேசிய அளவிலும் மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்தப் போகிறோம் என்று சொல்லுங்கிற நேரத்தில் தான் நான் என்ன சொல்கிறேன்னா, எப்படி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து TKS இளங்கோவனையும் RS பாரதியை அனுப்புவேன் என்று அவர் சொன்னாரோ அதே போல் திருமாவளவன் அவர்கள் எம்பியாக இருக்கின்றார். உடனடியாக தேசிய அளவிலே மது கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக பாரத பிரதமர் மோடிஜி அவர்களையும் சந்தித்து அவருக்கு அழைப்பு விடுக்க வேண்டும். இல்லை நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம் என்று சொன்னால் தலைவர் ராகுல் காந்தியையும் நீங்கள் அழைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் விரும்புகிறது. இப்போ அதிமுக இருந்தப்போ ஜெயலலிதாவே கடையை மூடுறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் படிப்படியாக ஆட்சிக்கு வந்துட்டோன்னே படிப்படியாக கம்மி பண்ணுறேன்னாங்க. அது எப்படி மூடணும் அப்படின்னா முடியுமா? அதுதான் சொல்கிறேன்ல, தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் இருக்கிற வரைக்கு டாஸ்மார்க் மதுக்கடைகளை மூடுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அவர்கள் படிப்படியாக ஒருவேளை ஜெயலலிதா அவர்கள் தீவுத்திடலிலே படிப்படியாக மதுவிலக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு குடிபோதை மறுவாழ்வு மையங்கள் திறப்பேன் என்று சொன்னார். அவர் உயிரோடு இருந்திருந்தால் ஒருவேளை சாத்தியமாக இருக்கும். ஏன் என்று சொன்னால் அவர் சொன்னதை செய்யக்கூடிய அளவிலே உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவராக திகழ்ந்தார். அவர் மறைந்ததினால் அது நீர்த்து போய்விட்டதோ என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது. ஆனால் திமுக உள்ளவரை திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் நடைமுறை சாத்தியம் கிடையாது. மதுக்கடைகளை மூடுவதற்கு வாய்ப்பே கிடையாது. இப்போது திமுகவுக்கு எதிர்க்க தான் திருமாவளவன் அவர்கள் போராட்டம் நடத்துகிறாருன்னு நம்ம வச்சுக்கணும்னு வச்சுங்க. ஆனால் அவங்க கட்சியிலேருந்தே 2 பேர் போகிறாங்கன்னா அது எப்படி? அதான் இது அரசியல் சித்து விளையாட்டும்பாங்க. இது விடுதலை சிறுத்தை திருமாவளவன் தேவையில்லாமல் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்காரு. செவனேன்னு இருக்கலாம். செவனேன்னு இப்போ என்ன வந்துருச்சு? இப்போ இந்த மது ஒழிப்பு மாநாடுங்கிறது அவர் ஏன் கொண்டு வராருன்னு சொன்னால், விக்கிரவாண்டியிலே விஜய் அவர்கள் மாநாடு நடத்தப் போகின்றார். முதல் மாநாடு, அறிமுக மாநாடு நடத்தப் போகின்றார். அதை அவர் அங்கே அவருடைய பலத்தை காமித்து விட்டால் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் வலுவாக இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டங்களில் எங்கே நம்மளுடைய அரசியல் எதிர்காலம் பாதிக்கப்படுமோ என்ற ஒரு அச்சத்தில் தான் இவர் இப்போ இந்த மாநாடை நடத்துகின்றாரே ஒழிய இந்த மது ஒழிப்பு மாநாடு உண்மையிலே நடத்துவதற்கு இவர் உண்மையிலே நடத்துவதாக இருந்தால் இந்த மாநாடு அக்டோபர் 2 தமிழகம் முழுவதும் பெண் விடுதலை சிறுத்தைகளை நீங்கள் திரட்டி கொண்டு வந்தாலும் என்ன ஆயிரப்போகுது? நீங்கள் அந்த லட்சக்கணக்கான திரளுகின்ற பெண்களுடைய அந்த விதவியலான பெண்களுக்கு
நீங்கள் என்ன ஐயா ஸ்டாலின்கிட்ட சொல்லி அவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வாங்கி தந்துட போறீங்களா? இல்லை அந்த விதவிலான பெண்களுடைய குழந்தைகளுக்கு அரசு பள்ளிகளில் படிக்க வைத்து கல்லூரி படிப்பு வரை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வாங்கி தரப்போகிறீர்களா? இல்லை அந்த மதுவினால் ஆதரவற்ற பெற்றோர்கள் தன் மகனை பறி கொடுத்த பெற்றோர்களுக்கு மாதம் ஒரு 5000 ரூபா உதவித்தொகை வாங்கி தரப்போகிறார்? ஒன்றும் கிடையாது. மொத்தமாக தமிழகம் முழுவதும் அப்பாவி பெண்களை திரட்டி அவர்கள் நீல நிற சேலையை கட்டவிட்டு சிவப்பு சட்டையை போட விட்டு நீங்கள் வேகாத வெயிலில் அங்கே விதியே என்று ஊர்வலம் நடத்திவிட்டு நீங்கள் குமுறி விட்டு ஒரு அறிக்கை விட்டு போக போறீங்க. நாங்கள் அவர் ஆர்எஸ் பாரதி டிகேசி இலக்கணம் என்ன சொல்ல போறாரு? நாங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் ஐயாவிடம் எடுத்து சொல்கின்றோம் பாங்க. அவ்வளோதான். 500 கடையை மூட போகிறாம்பாங்க. 500 மணமகள் மன்றத்தை அங்கே ஆரம்பலாமல் திறக்க போகிறாங்க. ஆகவே இது அர்த்தமற்ற மாநாடு. இது தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம். இது அரசியல் ஒரு சித்து விளையாட்டு மாநாட்டைத்தான் பார்க்கின்றதை ஒழிய இதில் எல்லளவும் பிரயோஜனம் இல்லை என்பதைத்தான் பதிவு செய்யும். உங்களுக்கே தெரியும், திருமாவளவன் அவர்கள் வந்து அதான் எம்பியா 2 பேர் இருக்காங்க, எம்எல்ஏவா ஒரு 4 பேர் இருக்காங்க. இவ்வளோ இதுல வந்து ஒரு கட்டமைப்பில் விஜயை பார்த்துலாமா பயப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும்? ஏங்க விஜய் யாருங்க? இன்னைக்கு ரஜினிகாந்த் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா அவர் கர்நாடகாரன்னு சொன்னாங்க. அவருக்கும் பாவம் வயசு அதிகமாயிருச்சு. டக்குன்னு கட்சி பேரை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு கல்லீரலில் ப்ராப்ளம், கிட்னியில் ப்ராப்ளம்னு கலைஞ்சு ஓடிட்டார். ஆனால் விஜய் அவர்கள் இந்த மண்ணிலே பிறந்த, தமிழ்நாட்டினுடைய மண்ணிலே பிறந்த, ராமநாதத்தில் பிறந்தவர். அவருடைய தந்தை வந்து புரட்சிகரமான சட்ட ஒரு இருட்டரை, நல்ல சிகப்பு மல்லி போன்ற பல படங்களை எடுத்து சமூக அக்கறையோடு தன் மகனை வளர்த்து இருக்கின்ற வேளையிலே விஜயனுடைய தாக்கம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இவர் ஏற்கனவே ரஜினி கட்சி ஆரம்பிக்க போகும்போதே திருமாவளவன் புலம்பியிருக்காரு. ஏன் நடிகர்கள் எல்லாம் அரசியலுக்கு வந்தால் எங்களுடைய எதிர்காலம் வந்து உண்மையான அரசியல்வாதிகளுக்கு சிக்கல் தான்ங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு. ஆகவே தான் இது விஜயினுடைய அரசியல் களத்தை தாக்கு பிடிக்க சிறுத்தைகள் திணறுகிறது என்று தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வேற ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அதான் கொடி அறிமுகப்படுத்தினார், எல்லாமே பண்ணார். நிறைய பேருக்கு இதெல்லாம் இவர் வந்து பார்த்தோம்னா திராவிட கட்சி மாதிரி வந்து பார்த்தோம்னா மற்றதுக்கெல்லாம் வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறதும், இந்த விநாயகர் சதுர்த்தி இது மாதிரினா வாழ்த்துக்கள் சொல்லாமல் இருக்கிறதும் அது ஒரு விமர்சனங்களாகவே இருக்குது. ஏங்க விநாயகர்னா யாருங்க? யானை. 2 யானையை கொடியிலே வச்சுருக்காரு. விநாயகர் சதுர்த்திக்கு என்ன சொல்ல போகிறாரு? யானையை பார்த்தாவே விநாயகர். அதே மாதிரி போய் நீங்கள் சொல்கிறது ஒரு வகையில் பார்த்தா விஜய் அவர்கள் வந்து விஜயை பார்த்து திருமாவளவன் பயந்து கொண்டு மாநாடை அறிவித்து விட்டார். உடனே விஜய் திருமாவளவன் அக்டோபர் 2 விஜய் மாநாட்டுக்கு அடுத்து அறிவித்ததினால் இவருடைய பலத்தை விட அவர் பலமாக காண்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இவர் ஏற்பாடு செய்திருப்பார் என்ற சந்தேகம் வந்தது. திடீர்னு விஜய் என்ன பண்ணிட்டாரு? மாநாட்டை வந்து திருமாவளவன் மாநாட்டுக்கு அடுத்து வச்சிருக்கிறார். அடுத்து வச்சுட்டு இப்போ பார்த்தா திடீர்னு போய் அண்ணா பிறந்தநாள் செப்டம்பர் 15. அதாவது அரசியலில் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் நீங்கள் நிற்கணும்னு சொன்னால் அண்ணாவுடைய அரசியல் புனிதமானது. அவருக்கு போய் நீங்கள் அண்ணாவினுடைய இல்லை இப்போ எப்படி அப்படின்னா அவர் வந்து இப்போ பல விமர்சனங்களும் பிஜேபி சைடு வந்து இவருக்கு வந்து பல விமர்சனங்கள் வருது விஜய் அவர்களுக்கு வந்து. அது எப்படின்னா பெரியாருக்கு போயிட்டு நீங்கள் மாலை போடுங்க, நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு இதுவாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம், பார்த்தா திராவிட இதுவாகிட்டங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட சித்தாந்தத்தில் வந்துட்டீங்க. அதாவது அதுதான் சொல்ல, அதாவது விஜய் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக வருகின்றார் என்ற அச்சத்திலே திருமாவளவன் வந்து மது ஒழிப்பு மாநாடு தன்னுடைய சகாக்களாக இருந்த வைகோ, தேமுதிக கட்சி, இந்த தமிழ் மாநில காங்கிரஸ், நம்முடைய வாசன், கம்யூனிஸ்ட் கட்சிகளை எல்லாம் புறந்தள்ளி விட்டுட்டு திடீரென்று அவசர கோலத்திலே மாநாடை அறிவித்து இதை தாக்கு பிடிக்க முடியும்னு புலம்பிட்டு இருக்கிற வேலையில் விஜய் அவர்கள் வந்து சரி ஸ்டெடியாக இருக்காருன்னு பார்த்தா அவர் போய் அண்ணாவுடைய பிறந்தநாள் அன்னைக்கு போய் உரிய மரியாதை செலுத்தாமல், அரசியல்னா அண்ணா தான், அண்ணாவுடைய அரசியலில் இருந்து தான் உங்களுக்கு அந்த திராவிட அரசியல் வந்து பரிணாமமாக வளர்ச்சி பெறுகிறது. ஆனால் இவர் போய் பெரியாருக்கு போய் நேற்று அஞ்சலி செலுத்தாருன்னா பெரியாருடைய கொள்கை என்னென்னா தேர்தல் சந்திப்பது, தேர்தல் முதலமைச்சராக வேண்டும், அமைச்சராக வேண்டும் என்ற சிந்தனை திராவிட கழகத்திற்கு கிடையாது. வீரமணி எங்கேயா தேர்தல் எலெக்ஷன் நின்றுருக்காரா? பெரியார் வந்து என்ன செய்வார்னா பெரியாருடைய கொள்கை ஆட்சியாளர்களை
விமர்சித்து ஆட்சியாளர்களை வேலை வாங்கி மக்களுக்கு சமூக நீதிக்கு சமூக மக்களுக்கு உரிய நிவாரணத்தையும் நீதியையும் பெற்றுத் தருவதுதான் திராவிட கழகத்தினுடைய கொள்கை. இவர் போய் தனியாக மாலையை தூக்கிக்கிட்டு தட்டில் பூவை எடுத்துக்கிட்டு பெரியார் உடைய சமாதிக்கு போய் போடுறாருன்னு சொன்னால் எனக்கு ரஜினிகாந்த் ஞாபகம் தான் வருது. ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கலைச்சிட்டு ஓடிட்டார். இவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு, மாநாளே சரியாக நடத்துறதுக்கு அனுமதி கிடைக்கல, பல பிரச்சனைகளில் டக்குன்னு தள்ளி போடுறதுனால ஒருவேளை இவர் 2026 தேர்தல் களத்தை சந்திக்காமையே பேசாம பெரியார் மாதிரி திராவிட கழகம் மாதிரி தமிழக வெற்றி கழகம் பெரியாருடைய கொள்கையை ஏந்தி நாங்கள் வருகின்ற ஆட்சியாளர்களை குறைகளை சுட்டி காட்டி நாங்கள் அப்படியே இந்த தமிழக வெற்றி கழகம் இருக்கும், தேர்தல் களத்தை சந்திக்காது என்ற அறிவிப்பு அநேகமாக வெளிவருமோ என்ற அச்சத்திலே தான் தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் பார்க்கிறது. பெரியாருடைய கொள்கையிலே இவர் அண்ணாவினுடைய கொள்கையிலே இவர் தேர்தல் களத்திற்கு சந்திக்க போகிறார் என்றால் உடனடியாக தெளிவாக அண்ணாவுடைய காஞ்சிபுரம் மண்ணிற்கு அவர் சென்று அங்கே அவர் உரிய மரியாதை செலுத்த வேண்டும். இல்லை, நான் பெரியாருடைய இடத்திலே செலுத்தி விட்டேன், நான் தீக்கா மாதிரி அரசியல் களத்திலே நிற்பேன், ஆனால் தேர்தலை சந்திக்க மாட்டேன் என்பதை வெட்ட வெளிச்சமாக சொல்ல வேண்டும் என்று தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் அன்போடு கேட்டுக்கொள்கிறது. ஏன்னா நீங்கள் ரசிகர்கள் ரஜினிகாந்த் ஒரு கொலைப்படை பண்ணி விட்டுட்டு போயிட்டாரு, கட்சியை ஆரம்பிக்காமையே. நீங்கள் கட்சியை ஆரம்பிச்சிட்டீங்க, இப்போ இதுலேருந்து பின்வாங்க முடியாது. இந்த தமிழக வெற்றி கழகம் திக கழகம் மாதிரி இருக்கு செயல்படும் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் எஸ்டடி ஆகிடுவோம். ஏன்னா தமிழ்நாட்டில் கட்சி கொடி இல்லாத கிராமங்களுக்கெல்லாம் கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது. நாங்கள் டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள் உங்களை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் திக கழகம் மாதிரி தேர்தலை சந்திக்காமல் தமிழக வெற்றி கழகம் இருக்க போகிறதா, அல்லது தேர்தலை சந்திக்க போகிறீர்கள் என்றால் ஏன் நீங்கள் பெரியார் அண்ணாவினுடைய பிறந்தநாளை போய் நீங்கள் அஞ்சலி செலுத்தவில்லை என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் ஸ்டடியாக கேட்டுக்கிறோம். இப்போ மது ஒழிப்பிற்கு என்னதான் ஒரு தீர்வு? தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் உள்ளவரை, அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும், விஜய் இன்னும் அவரு மாநாடு நடத்தி விஜயே வந்தாலும் இல்ல தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் ஆட்சியில் உள்ளவரை டாஸ்மார்க் மதுப்பிரிவுடைய வளர்ச்சியை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் இப்ப அங்க பெரியாருக்கு மாலை ஓட்டுட்டு நிக்காரு, நான் இப்ப எப்படி சொல்ல முடியும்? இப்போ கேரளாவில் பார்த்தோன்னா இத்தனை ஓட்டம் இல்லாமல் இப்போ மது அதிகமாக சேல்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அங்கே தென்னங்கல் பனங்கல் விற்பனை அதிகமாகிட்டு இருக்கு. நீங்கள் இப்போ இந்த திருமாவளவன் சொல்கிறார் படிப்படியாக குறைக்க சொல்லுவோம், அட்டவணை வேண்டும்னே. நான் என்ன சொல்கிறேன்னா, பீர்னா 4%. நீங்கள் படிப்படியாக குறைக்கிற லட்சணமெல்லாம் எங்களுக்கு தெரியும். எடப்பாடி எப்படி குறைச்சார், நீங்கள் எப்படி குறைப்பேன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் நீ ஒன்றும் குறைக்க வேண்டாம். நாங்கள் சொல்கிறது 45% பிராண்டி விஸ்கியில் இருக்கும். பேசாமல் தென்னங்கல் பணங்களை கொண்டு அதையே நீங்கள் குறைச்ச மாதிரி தமிழக விவசாயிகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் போதையை குறைச்ச மாதிரி இருக்கும். 45% இருக்கிற பிராண்டி விஸ்கியை குடிக்கிறத விட நீங்கள் இந்த மாநாட்டில் தென்னங்கல் பணங்கள் 4%, அதிகபட்சம் 8% இருக்கும். அதை கொண்டு வந்தாவே தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள் தென்னங்களையும் பணங்களையும் குடித்து தமிழக நாட்டுடைய விவசாயிகளுடைய நெஞ்சிலே பாலை வார்ப்பதற்கு உதவியாக இருக்கு என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.